இப்படி தான் பாத்தி கட்டியிருக்கு. இந்த பாத்தியில் தான் தண்ணி வேணுனாலும் பாய்ச்சிக்கலாம், தண்ணியை வேணுனாலும் வெளியில் வடிய வச்சுக்கலாம். நம்ம மழை இல்லாதப்போ போர் மூலியமாக பாய்ச்சிக்கிறதுக்கும், மழை ஜாஸ்தியாக இருக்கிறப்ப அது மூலியமா வடிய வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நேராக போய் அங்கே வாய்க்காலில் ஊற்றிடும். இங்கிட்டு போனாக்கா நம்ம வயலில் கொண்டு ஊற்றலாம். இப்போ இடையில தான் இப்போ நம்ம பாத்தியை கட்ட போகிறோம். அந்த பாத்தியில் கன்று முளைச்ச பிறகு பாத்தியை கட்டிக்கலாம். கன்றெல்லாம் முளைச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் தண்ணி வந்து ஊற்றுறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காய்ச்சப்பாடு ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுக்காக லைட்டாக காலையில் தண்ணி ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போகிறோம்னு பார்த்தா ரொம்ப கடுமையாக காயுது. இது ஈர மண்ணாக இருக்கும் போல இருக்குது. அதனால் தண்ணி ஊற்றினா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் கீரை தெளிச்சிருக்கு. கொஞ்சம் டெஸ்டிங்காக இது ஓகே ஆயிடுச்சுன்னா நல்லா நிறைய பண்ணலாம். பாருங்கள், இதெல்லாம் வெண்டி முளைச்சிருக்கு. இந்த இடம் மட்டும் கீரை தெளிச்சிருக்கிறேன் கொஞ்சமாக எடுத்து. இது ஓகே ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக தெளித்து விட்டு இங்கனையே பறித்து விற்றுப்பலாம், பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்கள்கிட்டயே கூட ஏதாவது இல்லை வியாபாரிகளை வர சொல்லிவிட்டு ஆளுக்கு 10 கட்டை பறித்து இங்கனையே கட்டி கொடுத்துட்டோம்னா நமக்கு அங்கனே வியாபாரம் முடிஞ்சிடும். அங்கே வேலை பார்க்குற ஆளுகளுக்கு கூட நம்ம சம்பளத்தை இது மூலியமாக கூட கொடுத்துக்கலாம். கையிலேருந்து போட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் வாழைக்கட்டையும் தென்னம்பிள்ளையும் வாங்கி கொடுங்க, வேலி சுற்றி வச்சு விட்றலாம். நம்ம 4 புறமும் வேலி இருக்குல்ல, அது பெரிய வரப்போவில் தென்னம்பிள்ளையை போட்டு விட்ருவோம். தென்னை இந்த 3 வருஷத்துக்குள்ளே போட்டிங்கன்னா நமக்கு தான் தண்ணி சத்து அதிகமாக இருக்கும். 3 வருஷத்தில் காய் பக்கம் வந்துடும். அதுவே ஒரு வருமானமாக 45 நாளில் வெட்டி ஆகணும்ல, அதுவே நமக்கு ஒரு நல்ல வருமானமாயிரும். சரிங்க.